உலகை இயக்கும் மகாசக்தியின் பார்வையில் காதலுக்கு என்ன வரையறை இருக்கும்? யுகங்கள் பல கடந்து பிரபஞ்சமே தங்கள் காலடியில் அடங்கி கிடந்தாலும் ஒரு மாபெரும் தலைவன், ஒரு மாபெரும் கணவன் தன் துணையின் காலடியில் அமர்வது எதனால்? இங்கே பார்வதியின் பாதங்களை தன் கரங்களில் ஏந்தி அன்பால் கசிந்து உருகும் அந்த நீலமேனியனை பாருங்கள். ஆம், இவர்தான் சிவபெருமான். அன்பே எல்லாவற்றையும் ஆளுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையா? அக்னியின் உக்கிரம் கொண்ட காளியாக இருந்தாலும் சரி, சாந்தம் தவழும் கௌரியாக இருந்தாலும் சரி, எல்லா வடிவங்களிலும் ஆதிசக்திதான் இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத ஆதாரம். பரம்பொருளான சிவனும் கூட தன் சக்தியான அன்னை பார்வதியின்றி ஓர் அணுவும் அசையாது என்று அறிவார். அதனால்தான் சர்வ வல்லமை படைத்த சிவனே ஓர் எளிய மனிதனைப் போல தன் மனைவியின் பாதங்களைத் தொட்டு வணங்கி அந்த தவத்தின் பெருமையையும் அவள் தன் வாழ்வில் கொண்டு வந்த அமைதியையும் முழுமையையும் உணருகிறார். இந்த பணிவு பக்தி அல்ல, அது அன்பின் உச்சகட்டம். காதல் என்றால் ஈகோவை விட்டுக் கொடுப்பதுதான். அன்பு என்றால் அத்தனை பெருமைகளையும் உதறிவிட்டு நீயே எல்லாம் என உன் துணையினருகில் சரணடைவதுதான். பார்வதி தன் தவத்தால் தியாகத்தால் சிவனை தன்வசப்படுத்தினார். அந்த தவத்தின் சக்தியை, அந்த காதலின் ஆழத்தை சிவன் தன் மடியில் அல்ல, அவளுடைய காலடியில் வைத்து போற்றுகிறார். இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் ஆழமான பிணைப்பு. அவள் பாதங்களை முத்தமிடும்போது சிவன் சொல்வது இதுவாகத்தான் இருக்கும்: பார்வதி, நீ என்னுள் இரண்டர கலந்து விட்டாய். உன்னுடைய ஒரு துளி வலி கூட என் உள்ளத்தை வருத்துகிறது. இந்த சர்வமும் நீதான். உன்னை வணங்குவதே என்னை நான் வணங்கிக் கொள்வது. இந்த காட்சியிலிருந்து நாம கத்துக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உறவுகளில் யார் பெரியவர், யார் சிறியவர் என்ற கேள்விக்கு இடமில்லை. வெற்றியோ தோல்வியோ, சந்தோஷமோ துக்கமோ, இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சமமான அன்பையும் மரியாதையும் கொடுத்தால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும், தெய்வீகமாக மாறும். அதனால்தான் உலகின் முதல் தம்பதிகளாலேயே காதல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டப்பட்டுள்ளது. உங்கள் அன்பானவர்களை போற்றுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.